மால் வந்து ரொம்ப பெருசு. இதுல நடக்கணும்னாலே ஒரு தனி தெம்பு வேணும். இங்க பாருங்க, தெரியுதா? உலகின் மிக உயரமான கட்டடம் புர்ஜ் கலிஃபா. கரெக்டா நைட்டு 12:10 அந்த பில்டிங் கவராச்சுன்னா நம்ம தலை கட்டாயிடுது. இந்த பண்றது நாங்க சோகமா இருக்கோம். ரொம்ப அப்செட். நான் அழுதுட்டேன், அவருமே கஷ்டப்பட்டாரு, அவருமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட் வீடியோல பிஸ்னஸ் பேல நம்ம தங்கியிருக்க ரூம் எப்படி இருக்குன்ட்டு ரூம் டூர் காமிச்சோமா. அதுக்கப்புறம் நம்மளோட பிளான்ல நாளைக்கு தான் வந்து புர்ஜ் கலீஃபாலாம் இருக்கு. ஸோ அதை டேல எடுத்து நாளைக்கு வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஆனா நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்காங்க. நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. நம்ம பால்கனில இருந்து பார்த்தாலே தெரிஞ்சுதா. இப்ப பார்த்தா டைம் 10:30 தான் ஆகுது. சரி, 11 மணி வரைக்கும் அந்த ஃபவுண்டைன் ஷோ அப்புறம் அந்த லைட் ஷோலாம் நடக்கும். போய் பார்க்கலான்னு ஆசையா இருந்தது. நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஜஸ்ட் 5 minutes தான் புர்ஜ் கலீஃபா. அதனால டாக்ஸி பிடிச்சி கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக துபாய் மாலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த கேப் டிரைவர் அப்படிதான் சொன்னார். எந்த என்ட்ரன்ஸ்னு கேட்டாரா. நம்ம என்ன இதுக்கு முன்னாடி வந்திருக்கோமா என்ன நமக்கு தெரியாதுல்ல, அதனால ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கிட்ட விட்டாரு. அது வந்து டைரெக்டாக மால்குள்ளவே வந்து ஃப்ளோருக்குள்ளே கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ மால்குள்ளே வந்து நம்ம இறங்கி வெளியே போய் அந்த ஃபவுண்டைன் அந்த வெளியே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். துபாய் மாலை ஒட்டி கீழே பக்கத்தில் தான் வந்து புர்ஜ் கலீஃபா இருக்கு. ஸோ நம்ம வந்து மாலை விட புர்ஜ் கலீஃபா தான் பார்க்கணும்னு வந்தோம். பட் மால்குள்ள வந்து தான் போற மாதிரி இருக்கு. எங்கடா இருக்கு வழி வந்து நிறைய ஒரு கன்ஃபியூசிங்கா இருந்ததுங்க. இந்த மால் வந்து ரொம்ப பெருசு. இதுல நடக்கணும்னாலே ஒரு தனி தெம்பு வேணும். அதனால நம்ம இப்ப வெளியே போறதுக்கு வழி தேடிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வரலாம். வராமலாம் போக மாட்டோம். நைட் நல்லா இருக்கும். சரி வா. அப்படி இப்படின்னு ஒரு வழியா நடந்து மால்ல இருந்து வெளில வந்துட்டோங்க. புர்ஜ் கலீஃபாவை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். நல்ல கூட்டம் இருக்கு. நிறைய பேர் சைட்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அது என்ன ரெஸ்டாரண்ட்ஸா என்னன்னு தெரியல. நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு சாப்பிடுறாங்க. இந்த சீஷா எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டெசர்ட் சஃபாரியில பார்த்தோம்ல அந்த மாதிரி. நைட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ப முடியல. ஏன்னா நல்லா ஹாப்பனிங்கா இருக்கு இந்த இடம். இங்க பாருங்க, தெரியுதா? உலகின் மிக உயரமான கட்டடம் புர்ஜ் கலீஃபா. அடடா, இதெல்லாம் நாளைக்கு பேச வச்சிருக்க கண்டென்ட் இன்னைக்கே பேசிட்டா எப்படி? ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வீடியோ அதிகமா எடுக்க வேணாம். சும்மா இந்த இடம் எப்படி இருக்கு நைட்ல பாக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம். சும்மா எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம் நாளைக்கு தான் காட்ட போறீங்களே, இன்னைக்கு காமிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணும். சொல்றேன். அது போலாமா என்னமா? ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாமா? அப்புறமா வந்து எடுக்க தேவையில்ல. நினைச்சு பாரு. ட்ரெஸ்ஸு சரி பண்ணல. கிளிப் எடு.
துபாய் மால் வந்திருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நைட்டு 12:10 சரி சும்மா நைட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க ஆசையாக இருந்தது. நம்ம இங்கே கொஞ்சம் பக்கத்தில் தானே இருக்கோம், அதனால சரி வரலான்ட்டு வந்து பார்த்தோம். செம்ம கூட்டமாக இருக்குது, பயங்கர க்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது இந்த பிளேஸே. மேபி அதான் துபாய் மால், புர்ஜ் கலீஃபா அதனாலேயே என்னன்னு தெரியல, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஐட்டனரியில் நாளைக்கு தான் இருக்குது புர்ஜ் கலீஃபா, துபாய் மால் இதெல்லாமே. சரி சும்மா நைட்டு டைம் பாஸ் பண்ணலாம், அப்படி எப்படி இருக்குது பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால வந்தோம். பார்த்துட்டோம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபோட்டோலாம் எடுக்க முடியல, மீன்ஸ் அது ஃபுல் கவர்டு, ஃபிட் ஆக மாட்டுது. அது அவ்வளோ பெருசு இருக்குது அந்த பில்டிங், எடுக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. எப்படி ட்ரை பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக கவர் பண்ணவே முடியல. அப்படி அந்த பில்டிங் கவர் ஆச்சுன்னா நம்ம தலை கட் ஆயிடுது. இந்த அளவுக்கு தான் ஃபோட்டோ எடுக்க முடியுது. இப்படி போதும் சரி, அவ்வளோதான், பார்க்கலாம், வீட்டுக்கு கிளம்பலாம். டயர்ட் ஆயிடுச்சு, ரூம் போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு ஐட்டனரி, நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். பாய். The next day. ஹாய், சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. கார்லிக் சிக்கன் தானே இது? சிக்கன், துபாய் சிக்கன், கார்லிக் சிக்கன், சிம்பிள் சிக்கன், கார்லிக் சிக்கன் எப்படின்னா சொல்லிக்கலாம். ரெடிமேட் சப்பாத்தி, இது நம்ம காலையில் பண்ண எக் கிரேவி, காலைல பண்ண எக் கிரேவி. ஏன் இந்த சோக கீதம்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் கிளிப்பில் புர்ஜ் கலீஃபா நைட் வியூ பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இங்கே வந்து சைட் சீயிங் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஸோ இது அந்த நெக்ஸ்ட் டே இல்லை, அதுக்கும் அடுத்த நாள், இந்த நெக்ஸ்ட் டேக்கு நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னு சொல்கிறோம், கேளுங்க. நைட்டு டின்னர் சப்பாத்தி, எக் கறி, கார்லிக் சிக்கன். கார்லிக் சிக்கன்லாம் இல்லை, அது பேருக்கு அது ஒரு அவசர சிக்கன், வெறும் சிக்கன், எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், பூண்டு, மஞ்சள், அவ்வளோதான். நல்லா இருக்கு. அதான் வெளியில் சாப்பிடாம இது இன்னும் ரொம்ப கம்மியாக ஒன்றும் கிடையாது இல்லையா? வெளியில் சாப்பிட மாட்டேன்றாங்க. சரி, எல்லா டைமும் 3 வேளையும் வெளில சாப்பிட்றது செட் ஆகுது. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகே, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப டக்கு டக்குன்னு ரெடி பண்ண முடிஞ்சிருது. வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. கரெக்டாக, கண்டிப்பாக. நம்ம வெளியில் தங்கியிருக்கோம், ஹோட்டலில் தங்கியிருக்கோம், வந்து இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் ஆகுது. அது மட்டும் சாப்பாடு செட் ஆகல, நம்மளாம் அந்த மாதிரி இல்லை. 1 or 2 times நம்ம குக் பண்ணுறோம், பேலன்ஸ் வந்து கடையில் சாப்பிட்றோம். அது மாதிரி கடையில் ஒரு 2 தடவை சாப்பிட்டா வீட்டில் ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி பேலன்ஸாக போகுது. அதனாலே எனி டைம் வெளியிலே சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஃபீல் இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் சோகமாக இருக்கோம், ரொம்ப அப்செட். குளோபல் வில்லேஜ் எடுத்த வீடியோ கூட ரொம்ப வந்து நேற்று முன்னாள் இருந்த எந்தும் இல்லை, மிஸ்ஸிங். ஏன்னா ஒரு நாள் வீடியோ ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் ஆகலை, எப்படி போச்சுன்னு தெரியல. மொபைல்லேருந்து காப்பி பண்ணேன், ஃபோல்டர் போட்டு நான் தான் பண்ணேன். ஆக்சுவலாக மொபைல்லேருந்து வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். சிஸ்டமில் பார்த்தா அந்த ஃபோல்டரிங்கான வீடியோவும் காணும். இதெல்லாம் ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணிட்டோம். இல்லை, இந்த வந்த ட்ரிப்பில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு என்ஜாய் பண்ணோம். எஃபோர்ட் ரொம்ப போட்டோம் அந்த வீடியோக்கு. ஏன்னா எல்லாமே மெயினான இடம் புர்ஜ் கலீஃபா. துபாய் வீடியோ போடும்போது புர்ஜ் கலீஃபா வீடியோ இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதுவும் பாருங்க, நேற்று 4 ஆக்டிவிட்டி கவர் பண்ணோம். புர்ஜ் கலீஃபா, ஸ்கை வியூஸ், அப்புறம் வந்து அக்வேரியம், அண்டர் வாட்டர் ஜூ, துபாய் மால், நைட் வந்து மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர். இது எல்லாமே காஸ்ட்டும் ஜாஸ்தி, டிக்கெட்ஸும் ஜாஸ்தி. எல்லாத்தையும் ஒரே நாள்ல அதெல்லாம் பார்த்து டைமிங் பார்த்து ரொம்ப ஒரே நாளில் இருந்தாலும் நமக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கிட்ட இருக்க லொக்கேஷனாக பார்த்து பிளான் பண்ணி ஸ்லாட்டு டைமிங் எல்லாம் ஒர்க் பண்ணி அங்கே வரும்போதே, அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து நம்ம வரும்போதே பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வந்தோம்.
காலையில நம்ம தூங்கி எழுந்து லேட்டா போயிட போறோம்னு சொல்லிட்டு சன்ரைஸ் பாக்குற அந்த புர்ஜ் கலீஃபா ஸ்லாட் புக் பண்ணோம். அப்ப டைம் சேவ் ஆகும், இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும். காலையில 4 மணிக்கு எஞ்சி கிளம்புறதுக்காக 4 மணிக்கு எஞ்சி கிளம்புனாதான் அந்த 5 மணி 5:30 சன்செட் 5 மணி 5:30 சன்ரைஸ் பார்க்க முடியும். அடுத்து 6 கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்க போறதுக்கு. ஆனா ட்ரெஸ் எல்லாம் பார்த்து புர்ஜ் கலீஃபா வியூ நல்லா இருக்கும், போட்டோஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி போட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா வந்துச்சு. வீடியோ போட்டோஸ் எல்லாமே போட்டதுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு வீடியோ நம்புவீங்களா? நான் 2-3 தடவை நேற்று வீட்டுக்கு வந்து போய் அதாவது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுது. 2 தடவை 3 தடவை வீட்டுக்கு வந்து மால்ல இருந்து எங்க வந்தோமோ வந்து சார்ஜ் போட்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ணி இன்னைக்கு காப்பி பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் வேணும்னு செய்யல, அது எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இது ஃபோன்ல இருந்து ஃபைல்ஸ் எல்லாம் சிஸ்டம்ல ஃபோல்டர் போட்டு காப்பி ஆனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபோன்ல டெலிட் பண்ணியிருக்காரு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. ஃபோன்லயும் இல்ல சிஸ்டம்லயும் இல்ல. ரெக்கவரி பண்ண சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டு பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. அழுகே போயிட்டோம், நிஜமா அழுதுட்டோம். நான் அழுதுட்டேன், அவருமே கஷ்டப்பட்டாரு, அவருமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இந்த டேவே ஸ்பாயில் ஆயிடுச்சு எங்களுக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா நிறைய பிளான் இருந்தது, ஆனா கொஞ்சம் ரெஷரா நேற்று ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண, நேற்று ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நேற்று ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வீடியோலாம் எடுத்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் லெஷரா இருந்துச்சு. கிளம்பி ஒரு 3 லொக்கேஷன் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா. ஏன்னா நாளைக்கு நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். கவர் பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல்லாக ஷாப்பிங் லோக்கலில் ஏதாவது சும்மா போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வச்சுக்க வேண்டாம், அப்படி ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு வெளியே அவுட்டிங் எல்லாம் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக கிளம்புறதுக்கு முன்னாடி சரி மொபைலில் இருக்கிறத மூவ் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் வேணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே ஆஃப். அது பாருங்க, அப்படியே உட்காந்துட்டோம். எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் கிளம்பி போனோம். 6 மணிக்கு தான் கிளம்பி போனோம். காலையில இருந்துட்டு 6:30 மணிக்கு தான். ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படியாவது அதை கொண்டு வந்துடலாம் ஃபைல அப்படின்னு சொல்லிட்டு. கடல் புண்ணியத்துல கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை மீறியும் சரி ஓகே பரவாயில்ல திரும்ப டிக்கெட் பண்ணி போகலாம்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா புர்ஜ் கலீஃபா வீடியோ புர்ஜ் கலீஃபா போட்டோ இல்லாம எப்படி துபாய் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகும் சொல்லுங்களேன். அது மெயின் அட்ராக்ஷன் இல்லை துபாய்னாலே. பார்த்து பண்ணி போட்டோலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப் லாங் வச்சுக்கணும், ஒரு சில போட்டோ ஃப்ரேம் பண்ணணும். நேற்று நீங்க நம்ப மாட்டீங்க, சொன்னா நிறைய பேர் கிட்ட கொடுத்து எடுத்தோம் நாங்க அந்த போட்டோஸ். எடுங்க, கேன் யூ ப்ளீஸ் டேக் அஸ் அ பிக்சர்னு கேட்டு நிறைய பேர் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்க முழுசா பார்க்க கூட இல்லை, என்னெல்லாம் கேப்சர் பண்ணிருக்கோம். எந்த வீடியோவும் பார்க்கல, போட்டோஸ் எதுவுமே பார்க்கல. ஆனா நல்லா வந்திருக்குன்னு மட்டும் தெரியும். அப்படியே இருந்துட்டோம். நம்ம பார்க்கும்போது சூப்பரா வந்திருந்தது. டைம் இல்லை, ஓகே நம்ம வீட்டுக்கு போய் அப்புறமா காப்பி பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு மாதிரி அப்செட். ரொம்ப நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது எடுத்துடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் சென்னைக்கு 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம். மொபைல்ல பண்ண எடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஊருக்கு வந்து தான் ட்ரை பண்ணணும். ஊருக்கு வந்து லக்கு இல்லைன்னா ரொம்ப மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சரி வேற என்னதான் பண்றது? டைம் இப்போ 1 டே இருந்துச்சுனாலாவது கண்டிப்பா அந்த 1 டேவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணவாது ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பட்ஜெட் போகும், பட் பரவாயில்ல. வந்ததுக்கே இந்த 1 டே ரொம்ப வர்த்தான டே. ஏன்னா அன்னைக்கு கவர் பண்ணதெல்லாம் ரொம்ப முக்கியமான சைட் சீயிங்ல எப்படியாச்சும் ரீக்ரியேட் பண்ணலாம்னு பார்த்தா டைம்ல நாளைக்கு செக் அவுட். நாளைக்கு ஈவினிங் போலவே நம்ம ரூமை விட்டு வெக்கேட் பண்ணி ஆகணும். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு, விசா இருக்கு இன்னும் 1 வீக்குக்கு விசா இருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு புது டிக்கெட் போடலாம்னா பட்ஜெட் எங்கேயோ போவோம். ஃப்ளைட் டிக்கெட் ரீஃபண்ட் வராது இப்போ போட்டா கேன்சல் பண்ணா. பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த திருப்தி மட்டும் இருக்கு, தவிர எங்க மைண்ட்ல இருக்கு எல்லாமே. ஆனா விஷுவலா காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நேத்து தான் ரொம்ப அத்தனை அட்ராக்ஷன் கவர் பண்ணது நேத்து தான். இத்தனை நாள்ல அந்த அளவுக்கு பண்ணல. நேற்று ரொம்ப ரொம்ப டயர்ட். நீங்க நம்புவீங்களா? செம்ம கால்வலி. மனசு தேத்தி சரி வீடியோ போட்டோ அப்படின்னு நினைச்சு எடுத்து லிட்டரலா ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். கண்டிப்பா எடுத்துடலாம், நம்பிக்கை இருக்கு. தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால எனக்கு இன்னைக்கு எங்கேயுமே போறதுக்கு விருப்பமே கிடையாது. சரி போ விட்டுடலாம், சரி வேற என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. சரி அப்பயும் ட்ரை பண்ணோம். இன்னைக்கு எப்படியாவது விட்டு போன இடத்த இன்னைக்கும் நாளைக்கும் கவர் பண்ணா, அப்ப இன்னைக்கும் நாளைக்கும் ஷெட்யூல் ஆயிருக்கிறது எப்போ பார்க்க முடியாதுல்ல. ஆல்ரெடி இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு லொகேஷன், அது குளோபல் வில்லேஜ் மட்டும் தான் போயிட்டு வருவோம். இன்னைக்கு ஆக்சுவலாக 2-3 பிளான் இருந்தது. அப்போ நாளைக்கு வந்து நம்ம சைட் சீயிங் பிளான்ல வெறும் ஷாப்பிங் அந்த மாதிரி தான் இருந்தது. நாளைக்கு சைட் சீயிங் போற மாதிரி இருக்கும்.
சரி அப்புறம் ஓகே பரவாயில்ல. என்ன நம்ம வேற ஏதாவது சொல்லி மனசு தேத்தி தானே ஆகணும். லாஸ்ட்டாக யோசிச்சு பார்த்துட்டு நாங்களே மனசை தேர்த்திக்கிட்டு சரி ஓகே கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கலாம், கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, ட்ரையல் எடுத்துடலாம். ஆனா எனக்கு நான் ட்ரை பண்ணி பாத்துறேங்க. நான் ட்ரை பண்ண வர அதாவது இந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சு மொபைலுக்கும் போட்டு பார்த்துறேன், லேப்டாப்க்கும் போட்டு பார்த்துட்டேன். 1000 rupees அது ஆக்சஸ். அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் ஒன்று மொபைலுக்கு போட்டது 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி போட்டு பார்த்து எடுத்தேன், வரல. நான் கடைசியா பேசின IT பர்சன் என்ன சொன்னாருன்னா, தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொன்னாருன்னா ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு வரலன்னா பரவாயில்ல, சரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், நீங்கள் கொண்டு வாங்க டிவைஸ் கொண்டு வாங்க, அந்த டேட்டா சென்டரில் கொடுத்து நம்ம அந்த ஹார்ட் டிரைவ்ல இருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எப்படியாவது கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது. 441 ஃபைல்ஸ் மொத்தம். ஃபோட்டோ வீடியோ எல்லாம் சேர்த்து 441. அதெல்லாம் கண்டிப்பாக சென்னை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். மேபி நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பேசும்போது வேறு நாங்கள் புர்ஜ் கலிஃபா வீடியோ, ஸ்கை வியூஸ் அந்த மாதிரி முக்கியமான அட்ராக்ஷன் போடலன்னா இதுவாக தான் ரீசனாக இருக்கும். அந்த சோகத்தை மறைக்க தான் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் எந்திரிச்சு வெளில வந்ததுன்னா ஆகணும். அதுலேருந்து கண்டிப்பாக உட்காந்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் தான். ஓகே போகிறோம். அப்புறம் ஒரு 2 நாள் நார்மலாக கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்புறம் நார்மல் ஆகிடுவோம்ல, அப்படி நினச்சி தான் மனசை தேத்திட்டு உட்காந்துட்ருக்கோம். கடவுளே கிடச்சிடணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம். கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறோம், கிடைக்கலன்னா அவ்வளோதான். தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் இதை சந்தோஷமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி அப்படி உட்காந்து ஃபீல் பண்ணி பேசணும். கிடைச்சிச்சிங்க சந்தோஷமான வீடியோ கண்டிப்பாக நான் இதே மாதிரி பேசுவேன் கண்டிப்பாக. ஓகே பாய். நெக்ஸ்ட் டைம் வரலண்ணா வராமலாம் போக மாட்டோம். நைட்டு நல்லா இருக்கும். இங்க பாருங்க தெரியுதா, உலகின் மிக உயரமான கட்டடம் புர்ஜ் கலிஃபா. அடடா இதெல்லாம் நாளைக்கு பேச வச்சிருக்க கண்டென்ட் இன்னைக்கே பேசிட்டா எப்படி? ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வீடியோ அதிகமா எடுக்க வேணாம், சும்மா இந்த இடம் எப்படி இருக்கு நைட்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம். சும்மா எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஃபோட்டோஸ் எடுத்துக்காமா அப்புறமா வந்து எடுக்க தேவையில்ல. சரியே பண்ணல. ஆக்சுவலாக நம்ம ஐட்னரியில் நாளைக்கு தான் இருக்குது புர்ஜ் கலிஃபா, துபாய் மால் இதெல்லாமே. சரி சும்மா நைட்டு டைம் பாஸ் பண்ணலாம், அப்படி எப்படி இருக்குது பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால வந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதை எதையுமே ரெக்கவர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 420 ஃபைல்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் போனது தான். சென்னை வந்ததுக்கப்புறம் டேட்டா சென்டரில் கொடுத்து ட்ரை பண்ணோம். ஃபைல் கவுண்ட்டை வச்சு அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டா 19,000 பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் பரவாயில்லன்னு சொல்லி ட்ரை பண்ணி கூட எடுக்கவே முடியல ஃபைல்ஸ் எதையுமே. எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்து நாங்கள் அன்னைக்கு எடுத்த, அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நைட் கிளிப்பு, இதுக்கு அடுத்த நாள் தான் டவுன் டவுன் ஏரியாவில் இருக்க அந்த சைட் சீயிங் எல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். ஒரு 6 விஷயம் கவர் பண்ணோம். என்னென்னா புர்ஜ் கலிஃபா, துபாய் மால்குள்ளே இருக்க அண்டர் வாட்டர் ஜூ அண்ட் அக்வேரியம், மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர், ஸ்கை வியூஸ், இவ்வளோ கவர் பண்ணோம். இந்த எந்த சைட் சீயிங்க்குமே ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் டே எடுத்த கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் கண்டிப்பாக இந்த சைட் சீயிங் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்டில் புக் பண்ணோம், எந்த சைட்டில் புக் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். சும்மா என்னென்ன இருக்கும்ன்ற ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். மற்றபடி இத்தனை வீடியோ எங்களால் ஷேர் பண்ண முடியாது, இதுதான் ரீசன், மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபைல்ஸ் மிஸ் ஆன இன்சிடெண்ட் வந்து காலையிலே நடந்துருச்சு. ஸோ நாங்கள் ஒரு ஈவினிங் வரைக்கும் அப்படியே அப்செட்டாக உட்காந்துருந்துட்டோம், எங்கேயுமே போகல. ஈவினிங்க்கு மேலே வந்து அடுத்து நமக்கு பிளான் இருக்குன்றதுனால, ஏன்னா நாளைக்கு அடுத்த நாள் பகல் ஃபுல்லாக டைம் இருக்குது, நாளைக்கு நைட் வந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஃப்ளைட் நம்ம பிடிச்சி கிளம்பி ஆகணும், ஊரை பக்கம் வந்து ஆகணும். அதனால் நமக்கு டைம் இல்லைன்ட்டு
ஈவினிங்காக குளோபல் வில்லேஜ் போயிருந்தோம். ஸோ குளோபல் வில்லேஜோட வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்து வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே என்ன கிளம்புற அன்னைக்கு மிராக்கிள் கார்டன் போயிருந்தோம். பர்துபாய் ஷாப்பிங் இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த துபாய் பயணம் முடிய போகுது சீக்கிரமாகவே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.